இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க இறந்ததுக்கு காரணம் நான் தான். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுத்துருங்க. போய் யோர் ஆனர், இவர் போய் சொல்றாரு யோர் ஆனர். அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்றேன். வண்டி வண்டி சொன்னீங்கல்ல, அந்த வண்டி எங்க இருக்கு? யார் வண்டி அது? ஐயா, அந்த வண்டி என் பேர்ல தான் இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் வேணா செக் பண்ண சொல்லுங்க. யோர் ஆனர், இத்தனை நாள் யாராவது தப்பு பண்ணா அந்த தப்பை சரி பண்ணுவாங்க. அந்த வண்டி அந்த வண்டி அந்த வண்டியை என்ன பண்ணீங்க? ரிப்பேர் பண்ண ஷெட்டோட நம்பர் இருக்கு, அட்ரஸும் கொடுக்குறேன். போலீஸ் செக் பண்ணட்டும். இல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும். அது போலீஸ் செக் பண்ணட்டும். ஹாஸ்பிட்டல் ஸ்ரீகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க? ஆர்கே ஹாஸ்பிட்டல், சிட்டியோட சென்டர்ல இருக்கு, மவுண்ட் ரோட். நீங்க உண்மையை சொல்லுங்க வெற்றி, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு தான் அது புரியல. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தாங்க ஐயா. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது சத்தியம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? வெற்றி என்பவர் சொல்லும் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்தான் குற்றவாளி என்பது நிரூபணமாகிறது. குற்றம் செய்ததை தானே ஒத்துக்கொண்டதாலும் பாதிக்கப்பட்டவர்களை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்க தவறியதாலும் குற்றவாளி வெற்றிக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. என்னடா, என்னாச்சு? அப்பா, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துருச்சுப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இந்த கேஸ்ல நான் தான் குற்றவாளின்னு சொல்லி வெற்றி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஜட்ஜ் அவனுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காரு. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவனே எடுத்து கொடுத்து சரண்டர் ஆயிட்டான்ப்பா. அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பழி ஏத்துக்கிட்டு தானே நீ உள்ள போன. அப்படின்னா உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உன்னை காப்பாத்த தானே இவர் உள்ள போறாரு இல்ல? அண்ணா சொல்லுன அண்ணா, என் வாழ்க்கையே போயிடும்னு உனக்கு எஞ்சி கேக்குறேன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லுன. யார் பண்ணா? யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லுன. இவர் பண்ணல அண்ணா, சொல்லுன. உன்னை காப்பாத்த தானே இவர் இப்படி சொல்றாரு. இவர் பண்ணல. யார் பண்ணாங்கன்னு சொல்லு. சொல்லுன, யார் பண்ணா? முருகா, போய் நீ சொல்றது உண்மையா? இல்ல, நிஜமாடா? இல்ல இல்ல, அவர் பண்ணிருக்க மாட்டார். ஐயோ, தப்பு பண்ண நான் உள்ள போனா இத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றியே.
தப்பே பண்ணாதவன் நீ உள்ள போனா இவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்களா? முருக மச்சான், தப்பு பண்ணவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். தப்பு பண்ணதுன்னா அத்தை 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 என்ன என்ன மீனா? ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்களே. என்ன அத்தை ஒரு நிமிஷம் வந்து கீழே பாருங்களேன். வாங்க அத்தை, பாருங்க அத்தை, என்ன பாருங்க. ஆளுங்கட்சி பால்வளத்துறை அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மகன் வெற்றி பிரபல தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் கொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு கைதாகியுள்ளார். ஸ்ரீகாந்தை தான் ஆக்சிடென்ட் செய்து கொன்றதாக நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். வெற்றி இச்செய்தி அத்தொகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க என்னங்க இது? என்னங்க ஆச்சு இவனுக்கு? இவன் எப்பங்க ஆக்சிடென்ட் பண்ணா? அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவன் பழிய ஏத்துக்கிட்டானாங்க. ஏங்க அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இதத்தான் நீங்களும் கதிரும் கூடி கூடி பேசிக்கிட்டீங்களா? ஏங்க இது என்கிட்ட நீங்க முதல்லயே சொல்லல? ஐயோ கடவுளே, என்ன ஆச்சுங்க இவனுக்கு? ஈஸ்வரமூர்த்தி, என்னடா நடக்குது இங்க? ஐயோ ஐயோ, ஏன்டா உன் பிள்ளை இப்படி பண்றா? இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாம்ல. எப்படிடா விட்ட? ஐயோ, இந்த குடும்பத்தோட குலவிளக்கா இருந்தானே, அவன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டானே. அவன் எதிர்காலம் என்ன ஆவறது? வெற்றி